ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நான் ஃபேமிலியோட போயிட்டு வந்த சூப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட் பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். கேரளாவில் இருக்கிற கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் சடைமங்கலம் அப்படின்ற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 65 ஏக்கர் பரப்பளவில் மலைக்கு மேலே ஒரு சூப்பரான ஜடாயு ஸ்டாச்சு அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துக்கு பேர் தான் ஜடாயு எர்த் சென்டர். இந்த இடத்த ஜடாயு நேச்சர் பார்க்னு சொல்கிறாங்க, அப்படி இல்லைன்னா ஜடாயு ராக் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த ஜடாயு எர்த் சென்டருக்கான என்ட்ரி டிக்கெட் எவ்வளோனா 200 ருபீஸ் பர் ஹெட்டு. நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 180 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 3 இயர்ஸ்க்குள்ளே குழந்தைங்க அப்படின்னா டிக்கெட் தேவை கிடையாது. இந்த ஜடாயு ஸ்டாச்சு மலைக்கு மேலே இருக்குது. அதனால் நம்ம எதர் ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி போகணும், அப்படி இல்லைனா கேபிள் கார் யூஸ் பண்ணிக்கலாம். கேபிள் கார் ஃபெசிலிட்டி அவைல் பண்ணோன்னா அதுக்கு டிக்கெட்ஸ் தனியாக இருக்குது. நம்ம டிக்கெட்ஸ் வாங்கிட்டு தான் போக முடியும். இந்த மலையை பார்த்திங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட 1200 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்க இந்த ஜடாயு ஸ்டாச்சுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 200 ஃபீட் லாங்கு, 150 ஃபீட் வைட் அண்ட் 70 ஃபீட் ஹைட் வருது. இந்த ஜடாயு ஸ்டாச்சுவை முழுக்க பாறையாலே செஞ்சுருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, அப்படியே ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஜடாயு பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்டோரி, ஜடாயுடைய ஸ்டோரி என்னன்றது அங்கே பதிச்சிருக்காங்க ஒரு கல்லில். யாராவது தெரியாதவங்க இருந்தாங்கன்னா அதை படித்து தெரிஞ்சுக்கலாம். அது இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் மலையாளம் லாங்குவேஜில் இருந்துச்சு. நாங்கள் கீழேருந்து மேலே போகிறதுக்கு கேபிள் கார் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அது ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சுற்றி மலைங்க நடுவில் நாங்கள் கேபிள் காரில் போகும்போது அந்த ஃபீலே ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இது எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம் கேபிள் காரில். போகும்போது நம்ம சுற்றி நம்ம சீனரிஸை ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ரசிச்சுட்டே போகலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயமும் வந்தது ஃபஸ்ட் டைமுன்றனால. அந்த மலைக்கு பக்கத்துலேயே ஒரு ஹெலிபேட் அமைச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஹெலிபேட் பார்க்குறதுக்கு. இங்கே ஹெலி டாக்ஸி சர்வீஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் பார்க்கல அது. அண்டு முன்னாடியே தெரியல, தெரிஞ்சுதான் மேபி ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். அது தவிர இங்கே அட்வென்ச்சர் கேம்ஸ் லைக் ராக் கிளைம்பிங், ராப்பெல்லிங், ஜிப் லைனிங், அந்த மாதிரி அட்வென்ச்சர் கேம்ஸும் நிறையா இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து வச்சுருந்தோம். ஆனால் மலைக்கு மேலே போன அப்புறம் பயங்கரமாக மழை பெஞ்சுது. அதனால் எங்களால் அதை பற்றி யோசிக்க கூட முடியல. இங்கே பார்த்திங்கன்னா சில்ட்ரன் ப்ளே ஏரியா தனியாக இருக்குது, மினி தேட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய கேம் சென்டர்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபுட் எதுவுமே அலௌட் கிடையாது. நீங்கள் வெளியிலேருந்து எந்த ஃபுட்டு கொண்டு போனாலும் அது அலோவ் பண்ண மாட்டாங்க. செக்யூரிட்டி செக்கப்பு அது எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு சொல்லுவாங்க. இல்லைனா கீழே லாக்கர் ரூம் தனியாக இருக்குது, நீங்கள் அங்கே கொண்டு போய் பேக்கேஜை வச்சுட்டு வந்துடணும். அதே மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸ், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எதுவுமே அலௌட் இல்லை. இன்கேஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டீல் வாட்டர் பாட்டில், ஸ்டீல் டப்பா அது மாதிரி எடுத்துகிட்டு போங்க. குழந்தைங்க வச்சுருக்கவங்க இது ரொம்பவே கவனமாக எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் உள்ளே போயிட்டிங்கன்னா உள்ள வெயிட்டிங் ரூமில் உட்கார வைப்பாங்க. அப்போது அந்த வெயிட்டிங் ஏரியாவில் உங்களுக்கு கேஃப்டேரியா இருக்குது. நமக்கு எதாவது வேணும்னா அங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது வெளியில் இருக்கிறதோட, பட் குவாலிட்டி வாஸ் குட். அங்கே மலை மேலே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன ஒரு பெட்டி ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே டீ, காஃபி, அதுக்கப்புறம் வடை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குது. அண்ட் ஆர்ஓ வாட்டருக்கும் ஒரு சின்ன அவுட்லெட் மாதிரி வச்சுருக்காங்க அங்கே. அப்புறம் இங்கே ஒரு ஜடாயு மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசியம் இருந்தது. நாங்கள் போகிற நேரத்தில் ஏதோ ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது, அதனால் எங்களெல்லாம் அதில் போக முடியல. ஜடாயு ஸ்டாச்சு பக்கத்துலேயே ஒரு ராமர் கோயிலும் இருக்குது. அந்த கோயில் ஈவினிங் 5 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள் போனது கொஞ்சம் ஏர்லியாக இருந்தனால எங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியல, பட் வெளியில் நின்று பார்க்க முடிஞ்சுது சாமியை. இங்கே ராமர் கோயில் பக்கத்தில் ராமர் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அது மலைக்கு மேலே ராமருடைய ஃபுட் பிரிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சதுன்னா அந்த கேபிள் கார் ஃபெசிலிட்டியை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் கேபிள் காரில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு இடி மின்னலோட மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதை பாதியிலே அப்படியே ஸ்டாப் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம எந்த பிளேஸில் இருக்கோமோ அது அப்படியே நிற்கும். கிட்டத்தட்ட நாங்கள் போனப்போ மலைக்கு மேலே போயிட்டோம். அதுக்கப்புறமா மழை ஒரு
1.5 மணி நேரம் பெஞ்சுது. மழை பெய்கிறது வரைக்குமே அவங்க கேபிள் காரை விட்டு இறங்கவே இல்லை. இறங்க முடியாது, ஆக்சுவலி பாதியிலே நிற்க வச்சுட்டாங்க. மழைலாம் நின்னதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் அந்த கேபிள் காரை திரும்ப ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அது வரைக்கும் அவங்க எல்லாருமே வந்து அந்த கேபிள் காருள்ளே மாட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி யோசித்து பிளான் பண்ணிங்கன்னா, நீங்கள் மழை இல்லாத டைம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த இடத்துடைய டைமிங் பார்த்திங்கன்னா Monday to Friday 10 AM to 5:30 PM அண்ட் Saturday Sunday மட்டும் 10 to 6 PM வரைக்கும் வச்சுருக்காங்க. உண்மையிலே இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடய ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். என் ஃபேமிலி மெம்பர்ஸும் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆனால் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. திடீர்னு மழை வந்தனால எங்களால் எதையுமே ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண முடியல. இன்கேஸ் நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அட்வென்ச்சர் கேம் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை தேடி வரும். நீங்கள் சொல்கிற ஃபீட்பேக் என்ன தேடி வரும். நன்றி. மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் பிரவீன்குமார்.